யாழ்ப்பாணத்தில் இனி உங்களுக்காக காத்திருப்பது அடையாளம். அடையாளம் என்கின்ற பகுதியிலே நாம் உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் இப்போதுதான் உங்கள் படைப்புகளை பிரசுரிக்கவோ அல்லது ஒலிபரப்பவோ தயாராகி கொண்டிருக்கும் ஒருவராக இருக்கலாம். ஒரு சில படைப்புகள் வெளிவந்திருக்கலாம். இன்னும் பல படைப்புகள் வெளிவர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நீங்கள் இருப்பவராக இருக்கலாம். உங்கள் பற்றிய சுய விவரத்தை எங்களுக்கு உங்கள் புகைப்படங்களோடு உங்களுடைய படைப்புகள் வெளிவந்த விவரங்களோடு அனுப்பி வையுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அறிந்த பழம்பெரும் எழுத்தாளர்களாக இருக்கலாம், படைப்பாளிகளாக இருக்கலாம், அவர்கள் பற்றிய விவரங்களை கூட நீங்கள் எங்களுக்கு தரலாம். ஏனென்றால் சில பேரை இந்த உலகம் மறந்து விடுகிறது. அவர்கள் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் அவற்றை கூட எங்களுக்கு விவரமாக அனுப்பி வையுங்கள். அவற்றை நிச்சயமாக நாங்கள் இந்த அடையாளத்திலே அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். சரி, இன்று அடையாளத்தில் அறிமுகமாக போகின்றவர் யார் என்று பார்க்கலாமா? வாருங்கள். செழித்து கிளைத்து கிடக்கும் ஈழத்தின் இலக்கிய விருட்சம் ஆழ வேர்பாய்ச்சி நாடுகள் தாண்டி எல்லைக்கோடுகள் தாண்டி உலக வீதியில் உலா வருவதற்கு யாழ்மண்ணில் உழைத்து எழுந்த பல இலக்கிய உழவர்களும் நீர்ப்பாய்ச்சி இருக்கின்றனர் என்று கூறினால் மிக இல்லை. வரலாற்று தொன்மைமிக்க யாழ்மண்ணில் ஆவரங்கால் கிழக்கு புத்தூரில் இருந்து பாரதி கண்ட புதுமைப்பெண் தான் என உரைத்தபடி எழுத்தாயுதம் ஏந்தி சமூக கொடுமைகளுக்கும் பெண்ணடிமைத்தனத்துக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் எதிராக போர் புரிய புயலாய் புறப்பட்டுள்ளது ஒரு இளம் தென்றல். அந்த இளம் தென்றல் தான் செல்வி கவிதாயினி ரம்யா உதயகுமார் அவர்கள். அதிபர் சேனா உதயகுமார், ஆசிரியை பாமா ஆகியோரின் செல்வ புதல்வியான இவர் கனகரட்னம் மத்திய மகா வித்தியாலயம், உடுவில் மகளிர் கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவி. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மொழியும் தொடர்பாடல் கற்கை நிறையும் துறையில் ஆங்கில மொழியில் கலைமானி பட்டம் பெற்றவர். இப்பொழுது வடமாகாண கல்வி அமைச்சின் இணைப்புச் செயலாளராக பணிபுரிந்து வருகின்றார். சிறந்த வாசிப்பினாலும் தீராத தேடலினாலும் சிறுவயதில் இருந்தே கவிதைகளை எழுத ஆரம்பித்தவர் ரம்யா. இவருடைய முதல் கவிதை உதயன் பத்திரிகையில் பெண்ணடிமை என்ற தலைப்பில் வெளிவந்ததைத் தொடர்ந்து இலங்கையில் வெளிவரும் தேசிய பத்திரிகை சஞ்சிகைகளிலும் இந்தியா மற்றும் புலம்பெயர் நாடுகளில் வெளிவரும் இலக்கிய சிற்றேடுகளிலும் தொடர்ந்து எழுதி வருகின்றார். தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் சிறப்பாக கவி புனையும் ஆற்றல் பெற்ற ரம்யா நாவல், சிறுகதை, பட்டிமன்ற விவாத அரங்குகளில் தன்னை நிரூபித்தவர். மரபில் புதுமை கலந்து கவிதை எழுதும் ஆற்றல் பெற்ற இவர் எந்த கருத்தையும் துணிவாக வெளிப்படுத்தும் திறன்மிக்கவர். கவிதைகளை உணர்வுபூர்வமாக பாடி மூத்த கவிஞர்களால் சிறந்த கவியரங்க கவிஞர் என்றும் பாராட்டு பெற்றவர். இவரது முதலாவது கவிதை நூல் முதற்பிரசவம் இவ்வாண்டு வெளிவந்தது. உயிர் பொம்மை என்ற கவிதை நூலையும் தெவிட்டாத தேனிலவு நாவலையும் தமிழுக்கு இவர் விரைவில் தர இருக்கின்றார். ரம்யா பல்கலைக்கழகத்தில் கற்கின்ற காலத்தில் பாரதி என்ற குறுந்திரைப்படத்தையும் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி வெளியிட்டுள்ளார். கல்லூரி காலத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில நாடகங்களில் ரம்யா நடித்துள்ளார். உடுவில் மகளிர் கல்லூரியில் இவர் நடித்த என்ற அவர் கனடா போரார் நாடகம் மாகாண மட்ட போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளது. வன்னியில் நடைபெற்ற முத்தமிழ் விழாவில் ஓ சமுதாயமே என்ற நாடகத்தில் நடித்தமைக்காக சிறந்த நடிகைக்கான விருதினை பெற்றுள்ளார். பன்முக ஆளுமையான ரம்யா உதயகுமார் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் சிறிது காலம் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். இவ்வருடம் கோப்பாய் பிரதேச செயலகம் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்த பாராட்டு விழாவில் சிறந்த பெண் எழுத்தாளருக்கான விருது வழங்கி கவிதாயினி ரம்யா உதயகுமார் கௌரவிக்கப்பட்டுள்ளார். வசந்த காலத்தில் கூவாமல் வசந்தத்துக்காக கூவும் இந்த கவிக்குயிலின் இலக்கிய பயணம் சிறக்க வசந்தத்தின் தூவானம் வாழ்த்துக்களை தூவுகின்றது. அடையாளம் தந்த அறிமுகம் பார்த்தீர்கள். நீங்களும் அறிமுகமாக வேண்டும் அல்லது நீங்கள் அறிந்த ஒரு படைப்பாளியோ ஒரு கலைஞனோ அறிமுகமாக வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் இந்த அடையாளத்துக்கு அஞ்சலிடுங்கள். சரி, நாங்கள் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம், ஒரு இடைவெளியை எடுத்துக்கொண்டு.